தேமுதிகவின் நிலைப்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் எல்லாம் இணைந்து இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ரீரங்கத்தில் போட்டி போடுகிறது. கூட்டணி கட்சிக்குள் எந்த கட்சியின் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்பதை நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம். ஆனால் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் ஸ்ரீரங்கத்தில் நிறுத்தப்படுகிறார். கூட்டணியில இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க அறிவிப்பே இப்பதான் வந்து பேச போறதா சொல்லிருக்கீங்க. நேத்து முந்தின இல்ல, நாங்கள் முன்னாடியே பாமக வந்து நாங்க போட்டியிடல, நாங்க ஆதரவு தரல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு கட்சியில் அறிவிப்பது அவர்கள் உரிமை, அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு பின்பு நாங்கள் எப்படி அணுகுவது என்று நாங்கள் முடிவு செய்வோம். ஆனால் இப்பொழுது தேசிய ஜனநாயக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய முறையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக, மதிமுக, பாமக பல்வேறு கட்சிகள் இருந்தாங்க. இப்ப மதிமுக வந்து விலகிட்டாங்க, பாமக வந்து எந்த ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆதரவு அளிப்பாங்க? நிச்சயமாக ஆதரவு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதிமுக போன்ற கட்சிகள் விலகி இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் கட்சிகளோடு சேர்ந்து இணைந்து போட்டி போடுகிறோம் என்பது மட்டுமல்ல, மக்கள் ஆதரவு நிச்சயம் எங்களது கூட்டணிக்கு இருக்கும். ஏனென்றால் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்கொள்கிறார்கள், வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த மாற்றத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுக்க முடியும் என்பது மக்கள் நம்புகிறார்கள். அதனால் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு மக்கள் அமோக ஆதரவை தருவார்கள், ஸ்ரீரங்கத்து மக்கள் ஆதரவை தருவார்கள் என்பது உண்மை நம்பிக்கை. ஏற்கனவே சொல்லிட்டேனே, 2 நாட்களுக்குள் அறிவிக்கப்படுவார். நான் தெளிவாக சொல்லிவிட்டேனே, முழுமையான ஆதரவு இருக்கிறது. எந்த கட்சியின் வேட்பாளர் என்பதில் தான் இப்பொழுது அறிவிப்பு காத்திருக்கிறதே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக போட்டி போடுகிறோம் என்று சொல்லிவிட்டேன்.